வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். தேமுதிக திமுகவோட சேர்ந்தல விஜய் பிரபாகரனுக்கு 1% கூட சமாதானமே கிடையாது. அவர் இது விருப்பமும் கிடையாது. அவர் ஒரு மன உளைச்சலையும் ஒரு கோபத்திலையும் தான் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேமுதிகனுடைய நிர்வாகம், அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க எல்லாம் பேசிக்கிற விஷயமே இதுதான். என்னப்பா இது, கூட்டணி கட்சியில சேர்ந்ததும் சரி, இன்னைக்கு நேத்து தினத்துல ராஜ்யசபா சீட்டு கூட நம்மளுக்கு ஒதுக்கிட்டாங்க, விஜய் பிரபாகரனை கண்ணிலேயே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்நியார் அவர்கள் நேரா எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போயிருக்காங்க. அதிமுகவுக்கு போய் என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒண்ணு வேணும், எங்க துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டதாகவும், ஐயா இபிஎஸ் அவர்கள் அது பொது மேடையில போட்டு உடைச்சதாகவும் ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைச்சது. ஆல்ரெடி அந்த செய்தி நம்ம அலாசல இருந்தாலும் இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன். சரி, ஓகே. அடுத்தது திமுகவுக்கு வந்தாங்க. திமுகவுக்கு என்ன டார்கெட் வச்சு வந்தாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ராஜ்யசபா சீட்டு எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் 4 ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு. அதன்படி நான் கண்டிப்பா ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்றேன். அது போக தொகுதிகள் எத்தனை கூட்டணி வருதுன்னு பார்த்துட்டு கடைசியா உங்களுக்கு மன திருப்திப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தோட ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாங்க. அதன்படி நேற்றைய தினத்துல ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டது. அந்த செய்தி படிச்சிடறேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, இயக்கிறது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். சரி, ஓகே. அதாவது இந்த செய்தியை நான் படிக்கிறேன். அதுவரை பொறுமையா கேளுங்களேன். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கிட்டாங்க. தேமுதிக சமீபத்தில் திமுக கூட்டணியில் இணைந்தது. கூட்டணியில் இணையும் முன்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை தேமுதிக கேட்டு இருந்தது. அதற்கு திமுகவும் ஒப்புக்கொண்டிருந்தது. நேற்று இரவு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் வந்தார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் முன்னவையில் ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன் பின் அவர் அளித்த பேட்டி. அதுக்கப்புறம் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்பட்டது. இதற்கு முதல்வர் ஸ்டாலினுக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கும் நன்றி. தேமுதிக வேட்பாளரை பிரேமலதா இன்று அறிவிப்பார். சட்டசபை தொகுதிகள் எண்ணிக்கை குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் பேசப்படும். தொகுதி பங்கீடு சுமூகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் யாரு வாங்கியிருக்காங்க, கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா சுதீஷ் தான் வாங்கியிருக்காரு. அந்த நேற்று தினத்துல ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அந்த கட்சியில போய் சேர்ந்ததே. அந்த சீட்டு வாங்குறது கூட அம்மையார் பிரேமலதாவோ இல்ல அண்ணன் விஜய பிரபாகரனோ வரல. ஐயா சுதீஷ் அவர்கள் தான் போய் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, இந்த கட்சியோட இணைக்கிறதுக்கு யாரு அதிகமா முயற்சி பண்ணி இணைச்சிருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. வேற யாரும் கிடையாது. ஐயா அம்மாவுடைய தம்பியான சுதீஷ் அவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் இல்லாம நம்பிக்கைங்க. இதை ஒரு நாள் நம்ம வீடியோவா எடுத்து போட்டோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அதை 2 கேள்விதான் கேட்கிறேன். ஒண்ணு, வடிவேலு விஜயகாந்த் சார திட்டி வீடியோ போட்டு மன உளைச்சலாகி ஐயா சாவுக்கு முக்கியமான காரணம் அந்த மன உளைச்சல் தான் அப்படின்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? அல்லது கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டு இந்த இடிச்சதுக்காக கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஐயா வந்தாரு. அது போக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி மீட்டிங்ல விஜய பிரபாகரன் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, விஜயண்ணனை பார்த்து, விஜயண்ணா நீங்க யார வேணாலும் நம்புங்க, காங்கிரஸ் மட்டும் நம்பாதீங்க, நடுத்தெருவில் கூட நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி விஜய பிரபாகரன் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாரு. இன்னைக்கு போய் திமுக காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில சேர்ந்துகிட்டீங்களே, இந்த 2 கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பதிவு போட்டேன். அந்த வீடியோ பதிவுல கீழே ஆமாமா தேவையான அளவுக்கு கமெண்ட் அள்ளி கொட்டுறானுங்க.
அது எந்த மாதிரி கமெண்ட்னு பாத்தீங்கன்னா மிக மோசமான கமெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இப்பதான் கரெக்டான ஒரு கட்சியோட ஐயா கூட்டணி அமைச்சிருக்குது, அம்மா அந்நியர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடணும் அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முரணான ஒரு கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வட்டாரங்கள் வெளியே வந்திருக்கு. இதுவரையிலும் அவர் வெளியே தலை காட்டல. திமுகவில் என்னைக்கு போய் தேமுதிக இணைஞ்சதோ அன்னிலிருந்து விஜய் பிரபாகரன் வந்து செய்தியாளர்கிட்டயோ வேற எங்காச்சும் போறதோ அவர் தலை காட்டவே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட சேர்ந்ததுக்கு விஜய் பிரபாகரனுக்கு ஒரு துளி சம்மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேமுதிக நிர்வாகிகளே பேசிக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கு. இப்ப என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு இப்ப சுதீஷ் அவர்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. பிரேமலதா மகிட்ட ஈஸியா அவர் வாங்கிடுவார், அது வேற விஷயம். அவர் தான் அதுக்காக தான் அந்த அடித்தளம் போட்டிருக்காரு அப்படின்னு கூட சில பேர் வந்து நம்ம காதுபடவே நல்லாவே பேசிக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில சுயநலம் தானே. இப்ப என்னன்னா, ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த தலைமை விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பிரபாகரன் பிரேமலதா அம்மாவுக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது எல்லா கட்சி தலைவர்களும் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை தான். ஏன்னா விஜய் தலைவருக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு ஒரு பையனுக்கு அப்புறம் அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு சூழ்நிலை மாறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தலைவருக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் அப்படியே மச்சனுக்கு மாறுது, அதாவது அம்மாவோட தம்பிக்கு மாறுது. இப்படி மாறி போகுது, இந்த ரூட்டு போகுது. இப்போ வந்து முன்னிலைப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல வந்து பிரேமலதா அம்மாவுக்கே ட்விஸ்ட் கொடுப்பாரு சுதீஷ். அதெல்லாம் நடக்கதான் போகுது. ஆனா இந்த வீடியோ இன்னைக்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நடக்கும்போது இந்த வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க கட்சி விவகாரம். யாருக்கு வேணா ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க, யாரு வேணாலும் பண்ணிக்குவாங்க. ஆனா ஹெட்லைனே நீங்க போட்டாங்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேமுதிக ராஜ்யசபா சீட்டு எம்பி ஆகிறார் சுதீஷ்னு போட்டாங்க. இது எதை காட்டுறது தெரியுமா? இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை காட்டுது. இது எல்லாத்துக்கும் அல்வா 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 அவள்வன் வாயில கொடுத்துட்டு அந்த அல்வா அல்வா அல்வான்னு காட்டி டக்குன்னு வாயில் போட்டுருவாங்கல்ல, அந்த கணக்கு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள சலசலப்பு உண்டாக்கும். அந்த சலசலப்பு நாளடைவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இரண்டாக பிரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இப்படி ஐயா ராமதாஸ் கட்சி ஒண்ணு, அன்புமணி ராமதாஸ் கட்சி ஒண்ணு, ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் தனித்தனியா பிரியறது கூட இதுக்கு மூலியமா வாய்ப்பு இருக்கு. இதை வந்து சொன்னோம்னா கூட இந்த தேமுதிக நிர்வாகிகள் இப்ப கூட அவங்க உண்மையை நம்பிக்க மாட்டாங்க. இப்பவும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் எங்க சுதீஷ் ஐயா வரலாம், அவரு சின்ன ஐயா, அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்களா தவிர, அடுடா இது வந்து தப்பு தான், வந்து ஒண்ணு விஜய் பிரபாகரன் கொடுக்கணும், அதுதான் கரெக்டான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம். அல்லது வந்து விஜய் பிரபாகரனுக்கு ஏதோ ஒரு இடத்துல தேர்தலில் நிக்கிறதுக்கு தொகுதிகள் கொடுத்து அதன் மூலியமா அவர் வந்து எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஆகிறதுக்கு அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, பாப்போம். காலம் கடந்து எது வேணாலும் நடக்கும். நம்ம இப்ப யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் வேற எதுவுமே கிடையாது. என்ன துணை முதலமைச்சர் பதவி கேட்கறதுக்காக அங்க போனாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், தாவேக்காவுக்கு வந்திருந்தா தாவேக்கா என்ன கொடுக்கறதுக்கும் தயாரா இருந்துச்சு அப்படிங்கறது வந்து நிலையான ஒரு உண்மை. அதை வந்து இவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லணும். வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட சேர்ந்து நான் கொஞ்சம் பலமா இருந்திருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க போனதும் ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தல தாவேக்காவுக்கு. போனா போயிட்டு பாருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாஜக அண்ட் அதிமுக எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது வந்து விலைக்கே போகாத மாட்டை கொண்டு போய் ஓவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு நம்ம ஸ்டாலின் ஐயான்னு சொல்ற மாதிரி அவங்க மோசமான ஒரு கமெண்ட போட்டுட்டு இருக்கிறாங்க அதிமுகவுல. நாங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விரட்டு விட்டதை நீங்க வந்து விலை கொடுத்து வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வலையுலையில் இருக்குது, எடுத்து பாருங்க. சரி, ஓகே, எது எப்படி இருந்தாலும் சரி, ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காகவாவது இந்த கட்சியை நான் பெரிதும் மதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.